SwayamPrabha. Digital India. Educated India. போன பாடத்தில் மேட்ரிக்ஸ் மெத்தட் அணிகளை வைத்துக்கொண்டு சிம்ப்ளெக்ஸை எப்படி செய்வது, மேட்ரிக்ஸ் மெத்தட் ஃபார் சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இதே கணக்கு தான் நம்ம போட்டோம். ஸோ இன்றைக்கி இதே கணக்கை முதல்ல சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் வச்சுண்டு அதுக்கப்புறமா அணிகள் மெத்தடில் மேட்ரிக்ஸ் மெத்தடை எடுத்துக்கொண்டு செய்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதற்காக மேட்ரிக்ஸ் மெத்தடை செய்கிறோங்கிறதையும் பின்னாடி சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதை முதல்ல சிம்ப்ளெக்ஸ் முறையில் இதை சால்வ் பண்ணுவோம். அதற்கு ஒரு கோடு போட்டுக்கொண்டு x3 x4 வழக்கம் போல் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ x1 x2 இது ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 60 ப்ளஸ் x4 ஈக்குவல் டு 80. ஸோ x3 x4ஐ வைத்துக்கொண்டு முதல்ல x3 x4ல் ஆரம்பித்து இது நம்ம வழக்கமாக பண்ணுற சிம்ப்ளெக்ஸ் தான். இது நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம். அதனால் இன்னொரு தடவை இதை செய்து விடலாம். 2 3 1 0 60 4 1 0 1 80 Cj minus Zj இது ரெண்டு 0 வந்துடும். Cj minus Zj 10 12 0 0 0. மோஸ்ட் பாசிட்டிவ் Cj minus Zj அதாவது அதிக பாசிட்டிவாக இருக்கிற நம்பர், நேர்முறை நம்பர். ஸோ பாசிட்டிவ் நம்பர் இது உள்ளே வரும். வெளியில் போகிற வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணணும். இந்த தீட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறோம். 60/3 20 80/1 80 ஆக இந்த வேரியபிள் வெளியில் போகும். இது பிவட் ஆக வரும். இப்போது x2ங்கிறது உள்ளே வருது, x3 வெளியில் போகிறது. ஸோ x4 இங்கே இருக்குது. ஸோ x2ங்கிறது 12, x4ங்கிறது 0. Divide every element of the pivot row by the pivot element. So 2/3 1 1/3 0 20. இங்கே 0 வரணும். 1 minus 1 0 4 minus 2/3 10/3 0 minus 1/3 1 80 minus 20 60. இதை நிறைய தடவை செஞ்சிட்டோம். அதனால் கடகட நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ Cj minus Zj இங்கே மேலே 10 இது 8 ஸோ ஆக 2 இது 0 இது 0 minus 4 240. பாசிட்டிவ் Cj minus Zj இருக்குது. ஆக இந்த வேரியபிள் உள்ளே வரும். வெளியில் வேரியபிள் போகிறதுக்கு 20 divided by 2/3 20 into 3/2 30 60 divided by 10/3 60 into 3/10 18. ஸோ இது ஸ்மாலர், இது வெளியில் போகும். இந்த வேரியபிள் வெளியில் போகும். ஸோ x1 உள்ளே வரும், x4 வெளியில் போகும். x4 இங்கே 12 இங்கே 10. இது pivot element. ஸோ டிவைட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த pivot row by the pivot element. pivot elementல இருக்கிற அந்த வரிசையில் இருக்கிற எல்லா எண்களையும் pivot elementஆல் வகுக்கணும். ஸோ 10/3 divided by 10/3 1 0 minus 1/10 3/10 60 divided by 10/3 60 into 3/10 18. அதே 18 தான் இங்கே வரும். இப்போ இங்கே நமக்கு 0 வேணும். ஸோ 2/3 minus 1 into 2/3 is 0 1 2/3 minus 2/3 into 1. So 1/3 minus 2/3 into 1/10. So 1/3 plus 1/3 plus 2/30. 1/3ங்கிறது 10/30 12/30
12/30 போடும்போது 4/10 இல்லை 2/5, 2/5. This minus 2/3 times 1, this minus 2/3 times this, so minus 1/5. This minus 2/3 times 18, so 2/3 into 18 வந்து 12, so 20 minus 12 is 8. Cj minus Zj, இங்கே 0 0 வந்துடும். 24/5 minus 1, 24/5 minus 1, 19/5, 0 minus 19/5, minus 19/5. Minus 12/5 plus 3, 3 minus 12/5, 15 minus 12, 3/5, 0 minus 3/5, minus 3/5. 12 8s are 96, 18 10s are 180, 276. இது சிம்ப்ளெக்ஸ் முறை. இதை நம்ம வச்சுக்கலாம், கையில் வச்சுண்டு இந்த பக்கத்தில் நம்ம மேட்ரிக்ஸ் முறை, மேட்ரிக்ஸ் மெத்தட், அணிகள் முறையை வைத்துக்கொண்டு இதே கணக்கை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி சிம்ப்ளெக்ஸில் இருக்கிறதெல்லாம் அதில் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ரெண்டையும் பண்ணிடலாம். இப்போ அணிகள் வைத்துக்கொண்டு முழுக்க சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே இங்கே x3 x4 போட்டிருக்கோம், இங்கே ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 வரும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், xb அப்படின்னு இங்கே எழுதுகிறோம். xb அப்படிங்கிறது செட் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடிப்படையில் இருக்கிறது, பேசிஸில் இருக்கிற வேரியபிள்ஸ். ஸோ எடுத்த உடனே அதை மேட்ரிக்ஸ் முறையில் x3 x4 அப்படின்னு போட்டுவிடுறோம். x3 x4 போட்ட உடனே பேசிக் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணின உடனே இன்னொரு மேட்ரிக்ஸ் b அப்படிங்கிற பேசிஸ் மேட்ரிக்ஸ் என்று பெயர். அதுக்கு bங்கிறது பேசிஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் x3 x4ன்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால x3 கீழே என்ன இருக்குது, x4 கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் தெரியல நமக்கு, ஆனால் நம்ம நார்மலாக போடும்போது இங்கே ப்ளஸ் x3 is equal to 60 ப்ளஸ் x4 is equal to 80ன்னு போடுவோம். ஆகவே x3க்கு கீழே 1 0, x4க்கு கீழே 0 1, அதுதான் இங்கே காமிச்சிருக்கோம். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து 1 0 0 1 வந்துடும். எப்படி வரும்னாக்கா x3 x4, இங்கே x3 x4ன்னு எழுதிண்டு x3 x4க்கு கீழே என்ன வருதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்காது, 1 0 0 1 என்று வந்துவிடும். இப்போ x3 x4 வந்து பேசிஸ் அடிப்படையாக இருக்கும் பட்சத்தில் x1 x2 என்பது அடிப்படை இல்லாத நான் பேசிக் வேரியபிள்ஸாக மாறிவிடும். அது 0 வேல்யூ எடுத்துக்கொண்டு விடும். ஆகவே சொல்யூஷன் வந்து x3 is equal to 60, x4 is equal to 80. அதை எப்படி நம்ம காமிக்கிறோம்னாக்கா, இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதினோம்னாக்கா b into xb plus n into xn is equal to b என்று வரும். திடீர்னு மேட்ரிக்ஸ் நோட்டேஷன்லாம் வரதுனால கொஞ்சம் பழைய இதை விட கொஞ்சம் கஷ்டமாக ஆகலாம். பட் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனாக்க இது ரொம்ப எளிதாக இதை செய்து விடலாம். இப்போ இதை எப்படி எழுதுகிறோன்னா, இங்கே 1 0 0 1, இங்கே xb, இது எக்ஸ் நான் பேசிக் வேரியபிள்ஸ் x1 x2 வந்துடும். அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே வரும். பட் நான் பேசிக் வேரியபிள்ஸ் வந்து 0 வேல்யூ எப்போவுமே எடுத்துக்கிறதுனால இது போயிடும். ஸோ bxb is equal to b. ஸோ xb is equal to b inverse b. இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதை நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். மேட்ரிக்ஸ் முதல்ல ஹைஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி படித்த சமயத்தில் ax equal to b, x equal to a inverse bன்னு சொல்லிவிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு இன்வர்ஸ்லேருந்து மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் மெத்தட் ஒரு முறை. அதில் வந்து a இன்வர்ஸ் பின்னு போட்டிருப்போம், இதில் b இன்வர்ஸ் பின்னு சொல்கிறோம். இந்த b இது வந்து bன்ற சின்ன b வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மதிப்புகள். இந்த bங்கிறது பேசிஸ் இது வந்து மேட்ரிக்ஸ், இது அணி. இது 2/2 இருக்கும். ஏன்னா இங்கே 2 கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால 2 வேரியபிள் சால்வ் பண்ணுவோம். இது 2/2. இது வந்து 2/1. இது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 60 80, 2 ரோ 1 காலம். இது 2/1. ஆக இந்த bங்கிறது இதுவே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால b இன்வர்ஸ் அப்படிங்கிறதும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிவிடும். அதே தான் இருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆக b இன்வர்ஸும் அதே தான். ஆக இதிலேருந்து நம்ம போடும்போது xb is equal to
x3 x4 is equal to identity matrix into B. ஆக B தான் வரும், வலதுகை பக்கம் தான் வரும், 60 80. So x3 is equal to 60, x4 is equal to 80. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா இந்த சொல்யூஷன் உகந்ததா ஆப்டிமமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்போ அது உகந்ததாக இருக்கும்? நான் பேசிக் வேரியபிள்ஸ் x1 x2 ரெண்டும் உள்ளே வராமல் இருந்தால் இது உகந்ததாக இருக்கும். ஸோ எப்படி தெரியும் நான் பேசிக் வேரியபிள் உள்ளே வருதா இல்லையான்னு? அதனுடைய Cj மைனஸ் Zjவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ Cj மைனஸ் இந்த 60 80 இங்கே இருக்குது, 60 80 Cj மைனஸ் Zj. ஸோ ரெண்டு நான் பேசிக் வேரியபிள் இருக்குது. ஸோ முதல்ல இந்த இதை மட்டும் எழுதிடுறேன். Cj மைனஸ் Zj இஸ் ஈக்குவல் டு Cj மைனஸ் CB இன்வர்ஸ் Pj அப்படின்னு இப்போ எழுத போகிறேன். எல்லாமே மேட்ரிக்ஸ், எல்லாமே இல்லை. Cjங்கிறது வேரியபிள் J உடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ C1 போட்டிங்கன்னா 10, இங்கே அதே தான் வரும். Zjங்கிறது மட்டும் நான் CB இன்வர்ஸ் Pjன்னு எழுதுகிறேன். Zjங்கிறது ஒரு நம்பர். ஸோ ஆக CBங்கிறது காஸ்ட் ஆஃப் தி பேசிக் வேரியபிள், இது ஒரு மேட்ரிக்ஸ். B இன்வர்ஸ் வந்து இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்குது. Pjங்கிறது இன்னொரு வெக்டர், அதாவது 2/1 வரும். அதை டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் நம்பர் தான் வரும். அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நார்மலாக இந்த Cj மைனஸ் Zjவையோ இல்லை இந்த Cj மைனஸ் Zj எப்படி கண்டுபிடிச்சோம்? இதை எடுத்துக்கொண்டு இந்த 12 10 எடுத்துக்கொண்டு இதோட பெருக்கி டாட் ப்ராடக்ட் இதையும் பெருக்கி இதையும் பெருக்கிட்டு அதுலேருந்து கழிக்கணும். ஸோ Zjன்றது என்ன? இதனுடைய டாட் ப்ராடக்ட். இதை கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொன்னேன், எப்படி பண்ணினேன்? Zjக்கு 12 into 2/5 24/5, 10 into minus 1/10 minus 1, 24/5 minus 1 19/5. இதுதான் CB அப்படிங்கிறது. Bங்கிறது பேசிக் வேரியபிள், CBங்கிறது பேசிக் வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் x3 x4 என்று இருப்பதால் இந்த CB இப்போ நம்ம ரெண்டு நான் பேசிக் வேரியபிள் இருக்குது. பேசிக் வேரியபிள் x3 x4, நான் பேசிக் வேரியபிள் x1 x2, அது ரெண்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ C1 மைனஸ் Z1 is equal to C1 minus CB inverse P1. C2 minus Z2 is equal to C2 minus CB inverse P2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த CB inverse அப்படிங்கிறத வந்து y என்று எடுத்துக்கொண்டு இது yp1 இது yp2 என்று எழுதிவிடுவோம். ஏன் இது yன்னு எழுதுகிறோம்னாக்க இந்த CB இன்வர்ஸுங்கிறது இங்கேயும் இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் வர்ற வேல்யூவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த P1 P2 மட்டும் மாறும், வேரியபிளுக்கு தகுந்தாற் போல் மாறும், இதெல்லாம் மாறும். ஆனால் இந்த CB இன்வர்ஸுங்கிறது மட்டும் ஒரே இது தான். அதனால் அதை y என்று டிஃபைன் பண்ணி விடுவோம். ஸோ இந்த கணக்கில் CB என்றது என்ன? பேசிக் வேரியபிள் x3 x4, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 0 0. ஸோ y is equal to CB inverse is equal to 0 0 into B inverse I is equal to 0 0. Y equal to CB inverse 0 0. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்க இந்த y நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 0 0ன்னு. அதுதான் வந்து இந்த இடத்துல இதனுடைய நெகட்டிவாக வரும். இதுதான் டூவலுடைய வேல்யூ தான் y, இரட்டையினுடைய வேல்யூ தான் y. இதோடைய நெகட்டிவ் இங்கே 0 0 இருக்கிறதுனால இங்கே 0 0. அடுத்த ஐட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அதை காமிக்கிறேன். ஸோ yன்றது இரட்டையுடைய, yங்கிறது இரட்டை, இது வந்து இரட்டையுடைய நெகட்டிவாக வரும். ஸோ yன்றது இந்த ஐட்ரேஷனுக்கு 0 0 தான் வரும். காரணம் என்னென்னா CBங்கிறது 0 0வாக இருக்கிறது. ஸோ C1 மைனஸ் Z1 is equal to C1 10 minus y 0 0 into P1. P1ங்கிறது என்னென்னா இந்த கணக்கில் இருந்து வேரியபிள் x1 உடைய இந்த கோஎஃபிஷியன்ட் பேர் P1. ஸோ 2 4. இப்போ இது 0 0 2 4 வந்து 0 ஆகிடும், ஆக 10. C2 minus Z2 is equal to
12 minus 0 0 into இங்கே 3 and 1. So 3, 1 is equal to 12. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆக இந்த வேரியபிள் உள்ளே வரும், இந்த வேரியபிள் உள்ளே வரும். இப்போ நம்ம சிம்ப்ளெக்ஸில் போட்ட போது இதை உள்ளே கொண்டு வந்துட்டோம், இதே தான் உள்ளே கொண்டு வரோம். இந்த 10 12 கால்குலேட் பண்ணிட்டோம், y இங்கே இருக்குது 10 12 இது முழுக்க கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்த ஐட்ரேஷன் போது நான் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ உள்ளே வர வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம், வெளியில் போகிற வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ வெளியில் போகிற வேரியபிள் எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட் டிவைடட் பை தி உள்ளே வர வேரியபிளுடைய வேல்யூ. ஸோ உள்ளே வர வேரியபிள் இது, இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூக்கு தான் நான் வந்து இப்போ இன்னொன்று இந்த வேல்யூவை கண்டுபிடிப்பதற்கு நான் வந்து p bar j is equal to b inverse pj என்று எழுத போகிறேன். இது எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி ப்ரூவ் பண்ணுறேன். இப்போதைக்கு p bar j equal to b inverse pjன்னு எழுதிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிறது என்னென்னா, இது வேரியபிள் உள்ளே வர்றதுனால p bar 2 is equal to b inverse p2. b inverse வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆக இருக்கிறது. I into p2 3 1 which is the same as 3 1. இப்போ நம்ம டிவைட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடையும் இந்த 3 1ல் டிவைட் பண்ணணும். இங்கே இருக்குது 60 by 3 80 by 1. ஸோ டிவைட் பண்ணும்போது தீட்டா கண்டுபிடிப்பதற்கு 60 by 3 80 by 1. ஸோ இதான் ஸ்மாலர், இதான் ஸ்மாலர். ஆக இந்த வேரியபிள் வெளியில் போகும். ஸோ இது வெளியில் போகும் அப்படின்னாக்க இது வெளியில் போகும். ஏன்னா x3 x4க்கு தகுந்தாற் போல் தான் எழுதியிருக்கோம். ஆக x3ங்கிறது வெளியில் போகும், x2ங்கிறது உள்ளே வரும். இதிலிருந்து x2 உள்ளே வரும், இங்கே x3 வெளியில் போகும். அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். x2 உள்ளே வருது, x3 வெளியில் போகுது. ஸோ சிம்ப்ளெக்ஸில் செய்த எல்லாவற்றையும் இங்கே செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய இங்கே செஞ்சுருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே டக்குன்னு இங்கே வந்துட்டா மாதிரி இருக்குது. பிற்பாடு அதனுடைய இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவது, ஸோ ரெண்டாவது ஐட்ரேஷன் இங்கே பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இரண்டாவது ஐட்ரேஷன் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் உள்ளே வந்துடுது, அந்த வேரியபிள் வெளியில் போயிடுது. இப்போ xb என்பது x2 உள்ளே வந்திருக்கு, x3ன் இடத்தை அது எடுத்துக்கொள்ளும். ஆக x2ங்கிறது இங்கே வந்துடும், x4 என்பது இங்கே இருக்கும். இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே b அப்படிங்கிறத இப்போ இந்த given xbக்கு இந்த bயை கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டாக நோட்டேஷன் எழுதுறதா இருந்தானா இங்கே bxb அப்படின்னு எழுதணும். given xb what is the b, what is the basis matrix அப்படின்னு எழுதணும். நம்ம கொஞ்சம் இதை பண்ணதுனால நம்ம xb அங்கே பக்கத்தில் எழுதினதுனால அப்படியே அதனுடைய bயை அங்கே எழுதிடுறோம். ஸோ அதனுடைய b எப்படி வரும்? முதல்ல x2 அப்புறம் x4 இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்து முதல்ல x2 எழுதுண்டு அப்புறம் x4 எடுத்துக்கணும். x2 எடுத்துக்கொள்ளும் போது 3 and 1 வரும், x4 வந்து 0 1 அப்படின்னு வரும். 3 1 0 1 அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்தது, இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்ததால் நம்ம b இன்வர்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு எழுதிட்டோம். இப்போ இங்கே bங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஆகவே அதனுடைய b இன்வர்ஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பல விதங்கள் இருக்குது b இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்ப எளிமையானது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அட்ஜாயிண்ட் a பை டிட்டர்மினன்ட் a போட்டான்னா b இன்வர்ஸ் வந்துடும். ஆர் அட்ஜாயிண்ட் a பை டிட்டர்மினன்ட் a போட்டால் a இன்வர்ஸ் வந்துடும். இதுக்கு அட்ஜாயிண்ட் b பை டிட்டர்மினன்ட் b போட்டான்னா b இன்வர்ஸ் வந்துடும். அதை முதல்ல கண்டுபிடிப்போம்.
அதை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பியை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருப்போம். டிட்டர்மினன்ட் பி எல்லாம் 3 × 1 - 0 × 1, டிட்டர்மினன்ட் பி வந்து 3. அதுக்கப்புறம் கோஃபேக்டர் பி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ, இது வந்து 2×2 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டா இது 1 வரும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் டெலீட் பண்ணால் 1, ஸோ -1 வரும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டெலீட் பண்ணால் 0, அதோட நெகட்டிவ், அது 0வாகவே இருக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3. இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுங்கிறது. இது அட்ஜாயிண்ட்டுங்கிறது கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ். ஸோ அட்ஜாயிண்ட் பி is equal to இதனுடைய டிரான்ஸ்போஸ். ஸோ 1 - 1 0 3. பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது அட்ஜாயிண்ட் பி பை டிட்டர்மினன்ட் பி, அட்ஜாயிண்ட் பி பை டிட்டர்மினன்ட் பி. டிட்டர்மினன்ட் பிங்கிறது 3. ஸோ 1/3 - 1/3 0 1. இது பி இன்வர்ஸ். பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே நம்ம வந்து y is equal to CBB இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். y is equal to CBB இன்வர்ஸ். CBங்கிறது என்னது, பேசிக் வேரியபிள்ஸ் x2 x4, அதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நோக்கத்தில் இருக்கிற வேல்யூ. ஸோ x2க்கு 12, x4க்கு 0. ஸோ CBங்கிறது 12 0 இன்ட்டு B இன்வர்ஸ் 1/3 0 - 1/3 1. This is 12 × 1/3 plus 0 × -1/3 4. 12 × 0 plus 0 × 1 0. ஸோ y வந்து 4,0. இங்கே கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே -4,0 இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இதனுடைய நெகட்டிவ் தான் டூவலில் வரும். ஸோ 4,0 y வந்துடுது. இப்போ இது உகந்தது ஆப்டிமமாக இருக்க வேண்டும் என்றால் x1 x3 பாக்கி இருக்கிற 2 நான் பேசிக் வேரியபிளுக்கும் Cj - Zj கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஸோ x1 x3 ரெண்டும் வெளியில் இருக்குது. C1 - Z1 கண்டுபிடிக்கணும், C3 - Z3 கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து C1 - YP1. C1 அப்படிங்கிறது 10 minus Y 4 0 P1. திருப்பி Pன்னு வரும்போதெல்லாம் ஒரிஜினல் கணக்கில் பார்க்கணும், P பார்னு வரும்போது தான் ஐட்ரேஷனில் பார்க்கணும். ஸோ Pன்றது ஒரிஜினல் கணக்கில் பார்க்கணும். P1ங்கிறது 2 4. ஸோ 4 0 into 2 4 is equal to 4 × 2 8 plus 0 8, 10 - 8 2. C3 - Z3 is equal to C3 - YP3 0 - 4 0 into 1 0, which is -4. C3 - Z3ங்கிறது இங்கே வருது. ஸோ -4, C1 - Z1 வந்து 2. ஸோ இது 2ஆக இருக்கிறதுனால, இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த வேரியபிள் உள்ளே வரும், x1 உள்ளே வரும். x1 உள்ளே வரும்போது நம்ம வெளியில் போகிற வேரியபிளை கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த சிம்பிளெக்ஸில் எப்படி கண்டுபிடிச்சோம், இதை வச்சுண்டு அப்புறம் உள்ளே வர்ற வேரியபிளுக்கு உண்டான இதை வச்சுண்டு ரெண்டையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஆக நம்ம இதையும் இன்னும் கால்குலேட் பண்ணலை, ரைட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிக்கலை, இதையும் கண்டுபிடிக்கலை. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு x2 x4 இருக்கிற பட்சத்தில் b இங்கே இருக்குது, b இன்வர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், xb = b இன்வர்ஸ் b. ஸோ xb அப்படிங்கிறது x2 x4 ஆர் xb is equal to b இன்வர்ஸ் b. b இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1/3 0 -1/3 1. Bங்கிறது 60 80 ரைட் ஹேண்ட் சைட். இதை மல்டிப்ளை பண்ணான்னாக்கா 1/3 × 60 + 0 × 80
20 minus 1 by 3 into 60 minus 20 plus 80 60. ஸோ இதில் xbங்கிறது வந்து x2 x4. ஸோ சொல்யூஷன் x2 is equal to 20, x4 is equal to 60. x2 is equal to 20, x4 is equal to 60. சிம்ப்ளெக்ஸில் வேறு ஒரு முறையில் பண்ணினோம், இங்கே வேறு ஒரு முறையில் பண்ணியிருக்கோம். நான் எல்லாத்தையும் வந்து போர்டில் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் எழுதின்னு வந்திருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியுங்க நினைக்கிறேன். இதை பார்த்தாலே வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்கேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் நமக்கு இந்த ஃபுல் இதுவும் தேவை. ஏன்னா இங்கே என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு காட்டுவதற்காக இதை பண்ணால் தான் இன்னும் ஒரு ஐட்ரேஷன் வரும் இதனுடையது. அதனால் அது இன்னும் கொஞ்சம் வலது புறத்தில் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க x2 x4 கண்டுபிடித்து விட்டோம். இதை ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம டிவைட் பண்ணணும். சிம்ப்ளெக்ஸில் பண்ணும்போது முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சிஜே மைனஸ் ஜட்ஜேவை கண்டுபிடிப்போம். ஆனால் மேட்ரிக்ஸ் மெத்தடில் முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு இது உள்ளே வருதுன்னு தெரிஞ்சினதுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிப்போம். ஸோ ஆக இப்போ இதை கண்டுபிடிக்கணும். p bar 1 is equal to b inverse p1. p bar 1 is equal to b inverse p1. b inverse இங்கே இருக்குது 1 by 3 0 minus 1 by 3 1. p1 நான் எப்போவுமே சொன்னேன் pனாக்க கணக்கிலேருந்து பார்க்கணும். 2, 2 4. 1 by 3 into 2 plus 0 into 4 2 by 3 minus 1 by 3 into 2 minus 2 by 3 plus 4 minus 2 by 3 4 minus 2 by 3 na 10 by 3 வரும். ஸோ 2 by 3 10 by 3. அதே 2 by 3 10 by 3 இங்கே இருக்குது. 2 by 3 10 by 3 இங்கே வந்துடுது. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 20 divided by 2 by 3 20 into 3 by 2 30 divide பண்ணால் 30. 60 divided by 10 by 3 60 into 3 by 10 18 smaller. ஆகவே இது வெளியில் போகும். ஆகவே இது வெளியில் போகும். ஆகவே இது வெளியில் போகும். ஸோ x1 உள்ளே வரும், x4 வெளியில் போகும். ஸோ இந்த கணக்கின்படி x1 உள்ளே வரும், x4 வெளியில் போகும். இப்போ கடைசி இதை செய்யணும். இப்போ xb அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். xb வந்து x4 வெளியில் போகிறது, x1 உள்ளே வருது. ஆக x1 என்பது x4 இன் இடத்தை எடுத்துக்கொள்ளும். இதை நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். x1 x2 இருக்கிறதுனால x1 x2ன்னு எழுதிடாதீங்க, தப்பு கிடையாது. ஆனால் வேறு சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆகனால் இந்த x4 வெளியில் போய் x1 x4 இன் இடத்தை எடுத்துக்கொள்வதால் அந்த இடத்துல x1 எழுதிடுங்க. ஸோ x2 x1 இது எழுதின உடனே b எழுதணும். இப்போ முதல்ல x2 அப்புறம் x1 இருக்கிறதுனால முதல்ல x2வின் மதிப்பு 3 எழுதிவிட்டு அப்புறம் 2 4 எழுத வேண்டும். ஸோ x2ஓடது முதல்ல வரும் 3 1, அப்புறம் x1 உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பின்னாடி வரும் 3 1 4 2 என்று வரும். 3 1 2 4 என்று வரும். 3 1 2 4 3 1 2 4 என்று வரும். இப்போ b இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் செய்தது போல் b இன்வர்ஸை நம்ம ஒன்றுனா முதல்ல டிட்டர்மினன்ட் b கண்டுபிடிச்சி, கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் b இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் b இஸ் ஈக்குவல் டு 3 into 4 12 minus 1 into 2 ஸோ 10. டிட்டர்மினன்ட் b வந்து 10. கோஃபேக்டர் b ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா பாக்கி இருக்கிறது 4 ஸோ 4. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாக்கி இருக்கிறது 1 ஸோ -1. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பாக்கி இருக்கிறது 2 -2.
செகண்ட் ரோ செகண்ட் காலம், பாக்கி இருக்கிறது 3 + 3. அட்ஜாயிண்ட்டுங்கிறது கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ். ஸோ அட்ஜாயிண்ட் வில் பிகம் 4 -1 -2 3. இப்போ B inverse is equal to adjoint B by determinant B. So 4/10 -2/10 -1/10 3/10. இதுதான் B inverse. ஸோ இது ஆப்டிமம் அப்படின்னாக்க நம்ம C3 - Z3யும் C4 - Z4யும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி y கண்டுபிடிக்கணும். y is equal to CB inverse. CBங்கிறது x2 x1 இருப்பதனால் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 12, x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 10. ஸோ அதே ஆர்டரில் எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணால் இதே ஆர்டரில் எழுதணும். இங்கே மாற்றி எழுதினீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தாற் போல் எழுதணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம அதை மாற்றாமல் எந்த இடத்துல வருதோ அப்படியே வச்சு எழுதினா அதே ஆர்டரில் எழுதின்னு வந்தால் சரியாக இருக்கும். ஸோ இது CB. B inverse இங்கே இருக்குது. 4/10 -1/10 -2/10 3/10 which is equal to 48/10 -10/10 38/10 19/5 -24/10 plus 30/10 6/10 3/5. இதோட கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதோட நெகட்டிவ் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும், CJ - ZJல இருக்கும். ஸோ y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ C3 - Z3யும் C4 - Z4யும் கண்டுபிடிக்கணும். C3 - Z3ங்கிறது C3 - YP3. C3 0, y வந்து மைனஸ் ஆஃப் 19/5 3/5. P3ங்கிறது 1 0, P3ங்கிறது 1 0 இங்கேருந்து வருது. x3க்கு கீழே 1 0 1 0. ஸோ இது வந்து 19/5 into 1 plus 3/5 into 0 is 19/5. So you will get -19/5. C4 - Z4 is equal to C4 - YP4 0 minus 19/5 3/5 into 0 1. 19/5 into 0 plus 3/5 into 1 is 3/5. 0 minus 3/5 minus 3/5. ஸோ இதே ரெண்டு வேல்யூ வந்துடுது. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், இது 0வாக இருக்கும். ஆக இந்த ரெண்டு நான் பேசிக் வேரியபிளுக்கும் நெகட்டிவாக இருக்கிறதுனால இது சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். ஆனால் நம்ம இன்னும் இதோட மதிப்பை கண்டுபிடிக்கலை. x2 எவ்வளவு x1 எவ்வளவுன்னு இதில் கண்டுபிடிக்கலை, சிம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆனால் அதை பார்த்து நம்ம எழுத போகிறதில்ல, நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ xb is equal to B inverse B. நம்ம முன்னாடியே இங்கே எழுதியிருக்கோம், அதே இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ B இன்வர்ஸை இங்கேருந்து கொண்டு வந்து B இன்வர்ஸ்ன்றது இங்கே இருக்குது. 4/10 -2/10 -1/10 3/10 into B 60 80 is equal to, so 4/10 into 60, 4/10 into 60 na 24 minus 2/10 into 80 16, 24 minus 16 is 8, minus 1/10 into 66, 3/10 into 80 24, minus 6 plus 24 18. So solution வந்து x2 is equal to 8, x1 is equal to 18, z is equal to 10x1 plus 12x2 180 plus 96 276. ஆக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க நமக்கு தெரிந்ததையே இன்னொரு முறையில் செய்திருக்கிறோம். இது சிம்ப்ளெக்ஸ், இது ஃபுல்லாக வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எதற்காக தெரிந்த ஒன்றையே நம்ம இன்னொரு தடவை பண்ணிக்கிறோம்,
பண்ணியிருக்கிறோம். எதற்காக இவ்வளோ எஃபர்ட் ஆச்சு, இவ்வளோ டைம் ஆச்சு, போர்டு முழுக்க எழுதி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இது எவ்வளோ ஸ்லீக்காக நீட்டாக சின்னதாக அழகாக இருக்குது, இது அது வந்து கொச்சன்னு காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படலாம். அது முதல் காரணம். இதை சொல்கிறது வந்து எதற்காக மேட்ரிக்ஸ் மெத்தடில் காமிச்சிருக்கோம் அப்படின்னாக்க, முதல் காரணம் இந்த டேபுலர் மெத்தட் என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகளை தான் இப்படி போட முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 வேரியபிள், ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கையில் ஒரு கணக்கு கொடுத்தேன்னாக்கா நீங்கள் என்னை பார்த்து என்ன ஆச்சு உங்களுக்கு எப்படி போட முடியும், எவ்வளோ கஷ்டம், இங்கே வந்து 2 இருக்கிற வரைக்கும் ஈஸியாக போட்டுவிட்டு போயிடலாம், 6 இருந்தானா ஒன்றுக்கு எழுதி 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 எவ்வளோ ஐட்ரேஷன் ஆகும், ஒரு பேஜ்லேயே வராதே, அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. ஆக இந்த டேபுலர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் ஒரு புரிய வைப்பதற்காக, எளிமையாக புரிய வைப்பதற்காக செய்யப்பட்டது. இது வந்து இந்த கிளாஸில் காமிக்கிறதுக்கு சின்ன சின்ன கணக்குகள் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இப்படி வரும்னு அழகாக போடுங்க அப்படின்னா அழகாக அந்த டேபிளில் போட்டு முடிச்சுடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சின்ன கணக்கே இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கும்போது இங்கே 6 கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருந்தாங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், உண்மை. ஆனால் அந்த மாதிரி கணக்குகளை நம்ம சால்வ் பண்ண வேண்டும். ரியல் லைஃப்பில் வந்து ஒரு கம்பெனி எடுத்தோன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாம் அளவோடு தான் இருக்குது, எத்தனை ப்ராடக்டை செஞ்சால் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தினம் நிறைய பேர்கள் கேட்கிற கேள்வி, அதுக்கு பதில் தேவைப்படுகிற ஒரு கேள்வி, அதை பதில் கொடுப்பதற்கு நிறைய பேர்களும் இருக்கிறார்கள். அனலிஸ்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் இருக்காங்க, அனலைஸ் பண்ணி கொடுக்குறவங்க, ஓஆர் அனலிஸ்ட். இதுக்கு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்னு பேர் இல்லையா, ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்களுடைய வேலை அதுதான். ஸோ இப்போ பெரிய கணக்கை சால்வ் பண்ணணுன்னாக்க நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும். ஒன்று நம்மளே நமக்கு வேணுங்கிறத எழுதிக்கலாம், இல்லை சில நேரங்களில் வந்து நம்ம இப்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது அதோடையே நீங்கள் நிறைய மைக்ரோசாஃப்ட் சூட் ஆஃப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸலில் வரும்போது சால்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நான் பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு அந்த சால்வரில் அவங்க சால்வ் பண்ணினா நமக்கு கிடைக்கும். எப்படி அது எக்ஸல் சால்வ் பண்ணுறதுன்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் முறையை வைத்துக்கொண்டு அதற்கு பேக்ரவுண்டில் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸல் சால்வர் வந்து சால்வ் பண்ணாது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், சர்டன் அமௌண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வரைக்கும் தான் சால்வ் பண்ணும். எக்ஸல் கையில் நீங்கள் ஒரு 10,000 வேரியபிள் 1000 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து சால்வ் பண்ணுங்கள் லீனியர் ப்ரோக்ராமிங்கன்னாக்கா எக்ஸல் சால்வர் சால்வ் பண்ணாது, அவுட் ஆஃப் மெமரி ஏதாவது ஒரு இது வரும். அப்போ வந்து வேறு சில சால்வர்ஸ் எல்லாம் இருக்குது, கமர்ஷியல் சால்வர்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த சால்வர்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கணும். ஒரு கம்பெனியில் இருந்தோன்னா கமர்ஷியல் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சால்வர்ஸ் இருக்குது. அந்த சால்வர்ஸ்லாம் இப்போ இன்றைக்கி வந்து அந்த சால்வர்கள் மூலமாக அனாயாசமாக 50,000 வேரியபிள், 20,000 கன்ஸ்ட்ரெயின்ட், 1,00,000 வேரியபிள்லாம் சால்வ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அனாயாசமாக எளிமையாக சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அனலிஸ்ட் உட்காந்து இந்த சால்வர்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுல அதில் அந்த வேலையில் இருக்காங்க, அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ இந்த இத்தனை சாஃப்ட்வேருக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் மெத்தட். இதே மெத்தட் தான் கரெக்டாக ஒரு பெரிய சால்வரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, வேறு சின்ன 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 வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ இந்த பி இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து கோஃபேக்டர் அட்ஜாயிண்ட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த மெத்தட்ஸை வச்சுட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். மேட்ரிக்ஸை இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ அது நம்ம அதையும் இப்போ பார்க்க போகிறோம், நேரம் இருக்கும்பொழுது அதை பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இப்போ ஒரு 50,000 கன்ஸ்ட்ரெயின்ட் போடுறீங்கன்னாக்கா இது 50,000 by 50,000 நிற்கும், அவ்வளோ சைஸ் இருக்கும். இங்கே 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இது 2x2. 10,000 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் அது 10,000 by 10,000. இப்போ 2x2 இருக்கும்போது 3, 1, 0 அந்த மாதிரிலாம் நம்பர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 4, -1, 2ன்னு வருது. 10,000 by 10,000 போட்டால் நிறையா ஜீரோஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நிறையா ஜீரோஸ் இருந்தால் அதை எப்படி இன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் அல்காரிதம்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பேக் எண்ட் காரணம், ஆரம்பம் என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட். இதை கையில் போடுறதுனால இது இவ்வளோ பெருசாக இருக்க ஒழிய
இதை நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரிந்து நம்மளே எழுதக்கூடியதாக இருந்தால் இதை ரொம்ப எளிமையாக செய்து விடுவார்கள். அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியணும். அண்ட் எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நிறையா விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயும் அல்காரிதம்ஸ்லேயும் நிறையா ஒர்க் பண்ணுறவங்க அப்பப்போ ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்து மெத்தட்ஸை நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய சைஸ் கணக்குகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலே இன்றைக்கி இருக்கும். அது எல்லாத்துக்குடைய அடிப்படை வந்து இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் தான். இந்த சால்வருக்கு பின்னாடி இந்த மெத்தடில் போட்டிருப்பாங்களா இந்த மெத்தடில் போட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடில் தான் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய 50,000 பை லட்சம் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம இங்கே பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஒரு ஐட்ரேஷனுக்கும் தனித்தனியாக தான் எழுதி அதை கோர்க்க வேண்டும். அதை கோர்ப்பதை வந்து இது ரொம்ப எளிமையாக இதை ஒரு ஐட்ரேஷனையும் செய்து விடுகிறது. அது முதல் காரணம் வந்து இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இரண்டாவது காரணம் பார்த்திங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சின்ன சின்ன இதை காமிச்சுட்டு நான் அதை பண்ணுறேன். அப்புறமா அதுக்கு வரேன். முதல்ல இதை செய்து விடுவோம். இப்போது முதல்ல நம்ம வந்து இது ரொம்ப ஈஸி. இது நமக்கு பிரச்சனை இல்லை. பி இன்வர்ஸ் பிங்கிறத படிச்சிருக்கோம். இது வந்து எதனால் வந்தது? P bar j is equal to B inverse Pj என்று ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். இங்கே இருக்கும் பாருங்கள். CB B inverse Pj அப்படின்னு எழுதியிருப்பேன். அதாவது இதெல்லாம் இது எப்படி இந்த 2/3 10/3ங்கிறது இங்கே பண்ணியிருக்கோம். B inverse Pjன்னு போடும்போது 2/3 10/3 வந்தது. B inverse P1 வந்தது. எப்படி அது வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு பின்னாடி திருப்பி இந்த கணக்குகளுக்கு வரும். இப்போ கேர்ஃபுல்லாக இந்த ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே உட்காந்துருக்கு. அதாவது பிங்கிறது பி இன்வர்ஸுங்கிறது இங்கே உட்காந்துருக்கு. இந்த மதிப்பு 60 80 இங்கே உட்காந்துருக்கு. ஒய் இங்கே உட்காந்துருக்கு. சிஜே மைனஸ் ஜட்ஜே இங்கே உட்காந்துருக்கு. இந்த ஐட்ரேஷனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 60ன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து இங்கே உட்காந்துருக்கு. ஒய்யோட நெகட்டிவ் இங்கே உட்காந்துருக்கு. 40 ஒய் கண்டுபிடிச்சோம். ஒய்யுடைய நெகட்டிவ் இங்கே உட்காந்துருக்கு. ரொம்ப முக்கியமான கவனிச்சிங்கன்னாக்கா பி இன்வர்ஸை பாருங்கள். 1/3 மைனஸ் 1/3 0 1 1/3 மைனஸ் 1/3 0 1. பி இன்வர்ஸ் வந்து இதுக்கு கீழே உட்காந்துருக்கு. இதோட பியும் ஐ, பி இன்வர்ஸும் ஐ தான். அதுக்கு கீழே அப்படியே இந்த பி இன்வர்ஸ் வருது. இங்கே மட்டும்தான் வருதா? இங்கே வருதா? இங்கே வந்து பாருங்கள் பி இன்வர்ஸ் 4/10 மைனஸ் 1/10. 4/10ன்றது 2/5 மைனஸ் 1/10. அங்கே வந்து மைனஸ் 2/10 இருக்கு. மைனஸ் 1/5 3/10. பி இன்வர்ஸுங்கிறது இங்கே உட்காந்துருக்கு. ஆக பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிம்ப்ளெக்ஸில் நாம் செய்தால் இந்த ஐக்கு கீழே அப்படியே வந்துட்டுருக்கும். ஒரு ஐட்ரேஷன்லேயும் பி இன்வர்ஸ் வந்துட்டே இருக்கும். எதனால் அப்படி வருது அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கணும். எதனால் வருதுன்னாக்கா இப்போ இதை வந்து நம்ம 2 விதமாக அதை பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர் கொஞ்சம் இப்போ தான் காலேஜ் முடிச்சோ இல்லை ஸ்கூல் முடித்து காலேஜ் படிக்கிற ஒருத்தராக இருந்தால், நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரிந்திருந்தால், நம்ம முதல்ல என்ன பண்ணுவோன்னா பி இன்வர்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவது எப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போங்க. இதோட இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஒரு ஐயை வைத்து கொள்வோம். போட்டுட்டு ரோ காலம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே ஐயை கொண்டு வந்தானாக்கா இங்கே இருக்கிறது ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பேசிக்கலி ப்ரீ மல்டிப்ளையிங் வித் ஏ இன்வர்ஸ். ஸோ வென் யூ ஆர் இன் திஸ் கேஸ் ப்ரீ மல்டிப்ளை with A inverse. So A inverse A will become I, A inverse into I will become A inverse. So pre-multiply பண்ண இது கிடைச்சிடும். ஆக இங்கே 1001 வைத்துக்கொண்டு இதை சால்வ் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு x2 x4க்கு கீழே 1001 வரணும். I வருது இங்கே வந்த மாதிரி. ஏக்கு கீழே I வருது 1001. ஸோ இது இஸ் ஈக்குவலன் டு ப்ரீ மல்டிப்ளையிங் திஸ் பை பி இன்வர்ஸ். ஸோ ஐக்கு கீழே இந்த பி இன்வர்ஸ் வந்துடும். அதே லாஜிக்கில் இங்கே வரும்போது x2 x1க்கு சால்வ் பண்ணுறோம்.
ஸோ இதை 3 1 2 4 எடுத்துக்கொண்டு இங்கே ஐடென்டிட்டியை கொண்டு வரோம், 1 0 0 1 கொண்டு வரோம். கொண்டு வந்தால் ஈக்குவலன்ட் டு ப்ரீ மல்டிப்ளையிங் பை பி இன்வர்ஸ். ஆக இதுக்கு கீழே பி இன்வர்ஸ் வந்துடும். ஸோ இதில் ரெண்டு விஷயங்களும் இருக்குது. ஒன்று பி இன்வர்ஸ் அந்த ஒரிஜினல் ஐக்கு கீழே வர்றது ஒன்று, இரண்டாவது இந்த ஐடியா இருக்கிறதுனால பி இன்வர்ஸ் இப்படி வந்துடும். இது வந்து காஸ் ஜார்டன் மெத்தட் அப்படின்னு பேர். இதை அப்படி ஐடென்டிட்டியை கொண்டு வந்து அதுலேருந்து எடுக்கிறது, அது அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காஸ் ஜார்டன் ஐடியா வந்து இதில் வந்துடும். ஸோ பி இன்வர்ஸ் என்பது இதுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்வோம். ஒன்ஸ் பி இன்வர்ஸ் இதுக்கு கீழே இருக்கும்னு நம்ம தெரிந்து கொண்டு விட்டால் எவ்ரி காலம் இஸ் ப்ரீ மல்டிப்ளைட் பை பி இன்வர்ஸ். ஸோ இதை எடுத்துக்கொண்டு ஒரு காலத்தையும் பி இன்வர்ஸால் தான் மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம். அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும். அப்போ தான் இந்த ஐக்கு கீழே பி இன்வர்ஸ் வரும். அதனால் எனி இன்டர்மீடியேட் ஐட்ரேஷன், இது இப்போ இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வந்து இந்த 2 4 என்பது இப்படி வருதுன்னாக்க இட் இஸ் ப்ரீ மல்டிப்ளைட் பை திஸ் பி இன்வர்ஸ். தேர்ஃபோர் பி பார் 1 இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் P1. பி இன்வர்ஸ் இன்ட்டு 2 4 தான் இது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பி பார் ஜே ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் PJ அப்படின்னு எழுதினது இது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஈக்குவேஷனையும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். பி பார் ஜே இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் PJ அப்படிங்கிறது முக்கியமான ரெண்டாவது ஈக்குவேஷன். அதை தெரிந்து கொண்டு விட்டால் CJ மைனஸ் ZJ இஸ் ஈக்குவல் டு CJ மைனஸ் CBB இன்வர்ஸ் PJ அல்லது CJ மைனஸ் YPJ. ஆக இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு முக்கியம். இது 1, இது 2, இது 3. இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆக இந்த 3 ஈக்குவேஷனும் தெரிந்து கொண்டு விட்டால் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடையும் மேட்ரிக்ஸ் மெத்தடும் ஒன்று தான். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இருக்கிற ஒரு இடத்தையும் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸை வைத்துக்கொண்டு நம்மளால் நிரப்ப முடியும் அல்லது ரொப்ப முடியும். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம், இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது தேவையில்லை நமக்கு, அதனால் இதை கண்டுபிடிக்காமல் விட்டுருக்கோம். இன்னொரு காரணம் மேட்ரிக்ஸ் மெத்தட் செய்வதற்கு காரணம் என்ன என்றால், இப்போது இந்த கணக்கை இதே மாதிரி ஒரு சின்ன கணக்கையே எடுத்துக்கொள்வோம். இங்கே இதை ஸ்லாக் வேரியபிள்லாம் சேர்த்தா 4 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. இப்போ ஒரிஜினல் கணக்கிலேயே 4 வேரியபிள் இருந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் 6 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கிடைக்கும். 2 ஸ்லாக் வேரியபிள் சேர்த்தோன்னா 6 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கிடைக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஐட்ரேஷனை எடுத்துக்கொண்டு மேட்ரிக்ஸ் மெத்தடில் இங்கே x1 x2 இருக்குன்னே வச்சுப்போம். இந்த 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 இதை எடுத்துப்போம். பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி இன்வர்ஸ் இந்த இடத்துல இருக்க போகிறது. பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது ஒரு ஐட்ரேஷன் எடுத்துக்க. இப்போ x4 x2 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 x4ன்னு எடுத்துக்க. ஸோ பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம். பி இன்வர்ஸ் இங்கே இருக்குது. இந்த x2 x4 இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் இங்கே x1 x2 x3 x4 x5 x6ன்னு 6 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு கீழே தான் ஒரிஜினலாக ஐ இருக்கும். ஆக பி இன்வர்ஸ் இங்கே இருக்கும். பி இன்வர்ஸ் இங்கே வந்துடும். இப்போ சப்போஸ் இது ரெண்டும் பேசிக்காக இருக்குன்னாக்க இது 0 இது 0. இந்த மீதி 4 இதையும் நம்ம ஆக மொத்தம் இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடுறோம். சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடுறோம். இது நம்ம கையில் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறோம். பி இன்வர்ஸை பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே இது +5 வருதுன்னாக்க இது உள்ளே வருது. ஸோ இது உள்ளே வந்த உடனே இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த மதிப்பை அந்த 20 60ன்னு இருக்க பாருங்க, இதை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறோம். ஆக இந்த 3 இதையும் மேட்ரிக்ஸ் முறையில் கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் இது எல்லாத்தையுமே சிம்ப்ளெக்ஸ் முறையில் கண்டுபிடிப்போம். இந்த சின்ன கணக்கை வைத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் மேட்ரிக்ஸ் மெத்தடில் எல்லா சிம்ப்ளெக்ஸ் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதில்ல. கம்மி நம்பர் தான் கால்குலேட் பண்ணுறோம். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது அல்ஜிப்ரிக்காக சொல்லணும்னாக்க ஸ்டாக் வேரியபிள்லாம் போட்டதுக்கப்புறமா n வேரியபிள்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். m கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். சிம்ப்ளெக்ஸ் வந்து இது ஃபுல்லாக m இன்ட்டு n கால்குலேட் பண்ணும். இதை பண்ணும் இதை பண்ணும் இதை பண்ணும். ஸோ சிம்ப்ளெக்ஸ் வந்து m+1 இன்ட்டு n+1 இவ்வளவு கால்குலேஷன் பண்ணும் ஒரு ஐட்ரேஷனில்.
மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து முதல்ல பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கும், ஆக எம் ஸ்கொயர் பண்ணும். அதுக்கப்புறமா சிஜே மைனஸ் ஜட்ஜே பண்ணும், என் மைனஸ் எம் கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடை பண்ணும், எம் கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு காலமை பண்ணும், இன்னொரு எம் கால்குலேட் பண்ணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எம் ஸ்கொயர், இது எம்மும் போயிடும். எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் என், இது வந்து mn ப்ளஸ் எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1. n இஸ் பிக்கர் தேன் எம், ஸோ இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் அல்ஜிப்ரிக்காவும் காமிக்கலாம், பட் சாதாரணமாகவே சொல்லிவிடலாம். மேட்ரிக்ஸ் மெத்தடில் பண்ணும்போது நம்ம கம்மி தான் கால்குலேஷன் பண்ணுறோம், பார்க்கறதுக்கு தான் அதிகமாக இருக்கே ஒழிய கம்மி தான் கால்குலேட் பண்ணுறோம். சிம்ப்ளெக்ஸில் நிறைய கால்குலேட் பண்ணுறோம். ஆகவே மேட்ரிக்ஸ் மெத்தட் சிம்ப்ளெக்ஸை விட சிறந்தது. மூன்றாவது காரணம் என்னன்னாக்க, இதில் சிம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரோ காலம் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக ஒன்றொன்றையும் கொண்டு வரோம். அதையும் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் டிவைட் எவ்ரி எலிமெண்ட் பை த பிவட் ரோ, அதுக்கப்புறம் இங்கே 0 வரணும், ஆக இப்படி மல்டிப்ளை பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு ரோ காலம் மெத்தட்ஸ் மூலமாக ஒரு ஐட்ரேஷன்லேயும் சால்வ் பண்ணுறோம். ஸோ எஃபெக்டிவாக ஒரு ஐட்ரேஷன்லேயும் ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ணுறோம். x2 x4 இருந்ததுனாக்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுறது 3x2 ஈக்குவல் டு 60, x2 ப்ளஸ் x4 இஸ் ஈக்குவல் டு 80. இப்படி நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் அதை சப்ஸ்டியூஷனில் சால்வ் பண்ணுவீங்க. 3x2 இஸ் ஈக்குவல் டு 60, x2 ஈக்குவல் டு 20, இங்கே தூக்கி போட்டால் 60ன்னு சால்வ் பண்ணுவீங்க. இங்கே அதையே வந்து நம்ம காஸ் ஜார்டனில் சால்வ் பண்ணுறோம். இந்த மெத்தடில் ரோ சப்ஸ்டிடியூஷனில் இங்கே சால்வ் பண்ணுறோம். இங்கே வந்து மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம். எல்லாத்தையும் எல்லா மெத்தட்லேயும் எஃபெக்டிவ்லி சின்ன கணக்கில் அதை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய கணக்கை எடுத்துக்கொண்டு பண்ணணும், அதை காமிக்கிறது கஷ்டம், போர்டில் காமிக்கிறது கஷ்டம். ஸோ எல்லாத்துலேயுமே எஃபெக்டிவ்லி ஒரு இன்வெர்ஷன் பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் நம்மளை அறியாமல் பண்ணுறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் பண்ணுவதற்கே நிறைய மெத்தட்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும்போது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. காஸ் ஜார்டன் மெத்தட், காஸியன் எலிமினேஷன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். முதல்ல நம்ம படித்தது கோஃபேக்டர் அட்ஜாயிண்ட். அதை நான் சும்மா இங்கே முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அந்த மெத்தடை வச்சு போட்டேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை வந்து எழுதும்போது, ஒரு நல்ல ப்ரோக்ராமர் வந்து எழுதும்போது இந்த இடத்துல பி இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அட்ஜாயிண்ட் வச்சு பண்ண மாட்டார், அவர் வேறு ஏதான மெத்தட் பண்ணுவார். ஈட்டா ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த பேசிஸ் அப்படின்னு மெத்தட் இருக்குது, எல்யூ ஃபேக்டரைசேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேட்ரிக்ஸை இன்வெர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து இது நல்ல ஃபாஸ்ட்டாக்கினாக்க நிறைய பெரிய சைஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது. சாக மொத்தம் திருப்பி என்ன பண்ணியிருக்கோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கணக்கே எடுத்துக்கொண்டு இந்த பக்கத்தில் மேட்ரிக்ஸ் மெத்தடை ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். மேட்ரிக்ஸ் மெத்தடில் எப்படி பண்ணினோம் ஒன்றா காமிச்சு, எப்படி இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாம் காமிச்சிருக்கோம். அதையே எடுத்துக்கொண்டு சிம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்குது, ஸோ சிம்ப்ளெக்ஸில் செய்ததெல்லாம் தான் இங்கே செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம். அதற்கப்புறமா நம்ம என்ன சொன்னோம்னாக்க, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எழுதுவதற்காகவும் லார்ஜ் சைஸ் பெரிய சைஸ் கணக்குகளை சால்வ் பண்ணும்போது இந்த அட்டவணை மெத்தடால் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும், அதை செய்ய மாட்டாங்க. அதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமாக செய்வதால், மேட்ரிக்ஸை வைத்துக்கொண்டு பண்ணுவதால் அதற்கு ஆதாரமாக இருப்பது மேட்ரிக்ஸ் மெத்தட். ஆகவே இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடை நம்ம கற்றுக்கொண்டோம். பின்னாடி சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்று ஒன்று பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஷன்லாம் நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்தது பி இன்வெர்ஸ் வந்து இதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து விட்டோம். ஏன்னா காஸ் ஜார்டன் ஐடியா வந்து அந்த ப்ரீ மல்டிப்ளையிங் பை பி இன்வெர்ஸுங்கிற ஐடியாங்கிறதுனால எங்கே ஐ இருக்கோ அங்கெல்லாம் ப்ரீ மல்டிப்ளை ஆகும். ஸோ பி இன்வெர்ஸ் இப்படி வந்துடும். ஸோ தட் இந்த x2 x4க்கு ஐ வரும். முதல்ல இங்கே இருக்காது, இது பார்த்திங்கன்னா இது ஐ இல்லை. அதனால தான் இந்த 3101 எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3101 எடுத்துக்கொண்டு இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை இன்வெர்ட் பண்ணும்போது ஐக்கு கீழே கரெக்டாக இன்வெர்ஸ் வந்துடும். அதையும் காமிச்சிட்டோம். அதை காண்பித்ததனால் இந்த ஒன்றும் பி இன்வெர்ஸ் பிஜே, ஏன்னா ஒரு காலமும் இஸ் பீயிங் ப்ரீ மல்டிப்ளைட் பை பி இன்வெர்ஸ். பிஜேங்கிறது இங்கே இருக்கிறது,
So this will be this into this, this will be this into this. எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து this multiplied by this, இதே வந்து this multiplied by this, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். everything is B inverse Pj. ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு எண்ணும் இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் எப்படி வருதுங்கிறது நமக்கு புரியாது, இருக்குது அண்ட் எப்படி வருதுங்கிறது நமக்கு புரியாது. அது ரெண்டாவது. மூணாவது என்ன சொன்னோம்னாக்கா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கால்குலேட் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறோம். நாலாவது, இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். எப்படி ஆகும்னாக்கா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் பண்ணுறதுக்கு வேகமான முறைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி முறைகளை வைத்துக்கொண்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் செய்வதனால் மேட்ரிக்ஸ் மெத்தட் இன்னும் ஃபாஸ்ட்டாக, சிம்ப்ளெக்ஸை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக இதுதான் மேட்ரிக்ஸ் மெத்தடினுடைய முக்கியத்துவம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் மெத்தடையும் கற்றுக்கொண்டு இந்த 3 ஈக்குவேஷன் xb ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பி, பி பார் ஜே ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பிஜே, Cj minus Zj is equal to Cj minus CBB inverse Pj or Cj minus YPj. The y ங்கிறது dual-உடைய சொல்யூஷன். y-ஓட நெகட்டிவ் இங்கே வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா y-ஓட நெகட்டிவ் வந்துட்டே இருக்கும். Cj minus Zj கரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே 0 வரும், அங்கே காட்ட மாட்டோம். ஏன்னா பேசிக் வேரியபிளுக்கு 0 தான் இருக்க போகிறது. நான் பேசிக் வேரியபிளுடைய இதை மட்டும் கால்குலேட் பண்ணி இதை எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆக இதோடு நம்ம இன்றைய பாடத்தை முடித்துக்கொண்டு மேட்ரிக்ஸ் மெத்தடை பற்றி நாம் கற்றுக்கொண்டாகிவிட்டது. அடுத்த பாடத்தில் வந்து நம்ம டூவல் சிம்ப்ளெக்ஸ் என்ற இன்னொரு மெத்தடை படித்துவிட்டு அதிலிருந்து சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னாக்க இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் சம்பந்தப்பட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நம்ம நாலேஜும் பெட்டராகும், லீனியர் ப்ரோக்ராம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே இதோடு இன்றைய பாடத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பாடத்தில் டூவல் சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தை படித்துவிட்டு சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்க்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.